எதை மறந்தாலும் பெற்றோரை மறக்க கூடாதுன்னு சொல்ல வந்திருக்கேன். ஐயா, அம்மான்னு அழைக்காத உயிர் இல்லையா? ஆனா இப்ப எனக்கு அம்மான்னு அழைக்க கூட அந்த உசிறு என் கூட இல்லையா? தாயிற் சிறந்த கோயிலும் இல்ல, தந்த சொல்மிக்க மந்திரம் இல்ல, ஆனா இப்ப அந்த அப்பா என்ற உறவு கூட என் கூட இல்லையா? ஐயா, இவங்க சதியால உயிர் பிரிஞ்சதுன்னு நீங்க நினைக்கலாம், விதியால உங்க உயிர் பிரிஞ்சதுன்னு நீங்க நினைக்கலாம். இல்லங்க ஐயா, அவங்க HIV AIDS நோய் வந்து இறந்துட்டாங்கய்யா. என் பெற்றோர்கள் எப்படியா மறக்க முடியும் எனது பெற்றோர்களை? ஐயா, இந்த நோய் ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு தான் இருந்துச்சு. எங்க அம்மா ஒண்ணுமே தெரியாம எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த எய்ட்ஸ் நோய் வந்துருச்சியா. அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு. ஒன்னு நானு, இன்னொன்னு என் தங்கச்சி. எனக்கு அந்த எய்ட்ஸ் நோய் இருக்குயா, என் தங்கச்சியும் அந்த எய்ட்ஸ் நோய் இருந்துச்சியா. ஐயா, வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு எங்க அம்மா இந்த நோய் முத்தி போய் இறந்துட்டாங்கய்யா. எங்க அம்மா இறந்த 15 நாள்ல என் தங்கச்சியும் இந்த நோய் முத்தி போய் இறந்துருச்சியா. ஐயா, இதுக்கப்புறமா எங்க அப்பா இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு திருந்தலையா. இன்னொரு திருமணம் பண்ணாரியா. அவருக்கும் கொஞ்ச நாள் தாயா வாழ்க்கை நீடிச்சிச்சு. அவரும் இந்த நோய் முத்தி போய் இறந்துட்டாரியா. என்னோட 2வது அம்மா, நான் உன்னை பார்க்கவே மாட்டேன், நான் உன்னை வளர்க்கவே மாட்டேன், நான் உன்னை தொடவே மாட்டேன், உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கய்யா. தன்னந்தனியா காட்டுல நிக்கிற மாதிரி நின்றையா. தற்கொலை கூட செய்யலான்னு சொல்லி நினைச்சையா. அப்பதாயா, ஆடா நான் உன்னை கூட்டிட்டு போய் வளர்க்குறேன்னு சொன்ன எங்க சித்தப்பாவே. ஐயா, இப்படி கூட்டிட்டு போய் வளர்க்குறாரேன்னு சொல்லி நீங்க நல்லவர்னு எடை போட்ட வேண்டாம். அவரு நல்லவர் கிடையாது. அவருக்கு கிடைச்சிருக்கிற மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணு கூட ஓடி போயிட்டாரியா. ஐயா, ரத்த பாசம் இல்லாத சித்திக்கு கூட அந்த தாய் பாசம் தெரியுதுயா. ஐயா, எங்க திட்டிக்கு 2 பிள்ளைங்க, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க. என்னையும் அவங்க கூட படுக்க வச்சு அவங்களே தொட்டு குளிப்பாட்டி என் பொண்ணுக்கே மருந்து போட்டாங்க. அவங்க ரூபத்திலேயும் பெற்றோரை பார்க்கிறேயா. என்னடா இவங்க 3 பேரை வளர்க்குறாங்களே, இவங்க ரொம்ப வசதிக்காரங்கன்னு நீங்க நினைக்கலாம். இல்லைங்கய்யா, ஒரு நாள் வருமானம் 20 ரூபாயா நெசவு நெஞ்சு வாங்கிட்டு வர்றாங்க. ஐயா, எனக்குன்னு ஒரு காலகட்டம் வந்துச்சியா. எங்க 3 பிள்ளைல அவங்க 3 பிள்ளைகளையும் பார்க்க முடியலன்னு சொல்லி தான் பெத்த பிள்ளைய கூட ஹாஸ்டல்ல விட்டு என்னைய அந்த வீட்டுல வச்சு பார்த்தாங்கயா. அதனால அவங்க ரூபத்திலும் பெற்றோரை பார்க்குறேயா. ஐயா, நான் 4-5 பள்ளிக்கூடத்துல இடம் கேட்டேன் படிக்கிறதுக்கு. ஆனா அங்க இந்த எய்ட்ஸ் நோய் இருக்கனால நாங்க சேர்த்துக்கிற மாட்டோம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்கய்யா. அந்த மாதிரி ஒதுக்குனால நான் தினமும் 40 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு சத்திரப்பட்டி அரசு மேல்நிலையில படிச்சுட்டு வர்றேயா. ஐயா, அங்க உள்ள வாத்தியாரங்களையும் நீங்க குறைவை எடை போடக்கூடாது. அவங்க தான் எனக்கு படிப்பு செலவு, மருந்து செலவு, மாத்திரை செலவு, ஸ்கூல் ஃபீஸ் அம்புட்டியும் அவங்க தான் கொடுத்தாங்க. ஐயா, அதனால அவங்க ரூபத்தில நான் பெற்றோரை பார்க்கிறேயா. ஐயா, எங்க அப்பா பெண்ண தவறுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்படிப்பட்ட பெற்றோரை கூட அடுத்தவங்க ரூபத்துல பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கேயா. நல்லா இருக்கிற உங்க அப்பா அம்மாவை எதுக்கு ஏன் மறக்கிறீங்க? ஐயா, அப்ப என் பெற்றோரை பார்க்காவிட்டாலும் இப்ப என் பெற்றோரா எனக்கு முன்னாடி இருக்கிற அனைவரையும் பார்க்கிறேயா. ஐயா, மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மா அப்பான்னு 2 பேர் கிடைப்பாங்கயா. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையா. எனக்கு சித்தி தாயா அம்மாவும் அப்பாவும் கிடைச்சிருக்காங்க. அதனால என்னைக்கும் பெற்றோரை மறக்கவே கூடாது. அந்த பையன் தமிழரசன் சொன்னா பேசுற பேச்ச பாருங்க. ஒரு பெத்த அப்பா செஞ்ச பாவம் ஒரு குழந்தைங்களை எப்படி பாதிக்குது. இதை பார்க்கும்போது சமுதாயம் திருந்தணும். ஒரு அப்பன் செய்யக்கூடிய தலால ஒரு குழந்தை, ஒரு சமுதாயமே, அவரோட மனைவி இறந்து, பெத்த இந்த பையனோட தங்கச்சி இறந்து, இன்னைக்கு அந்த நோய் பாதிக்கப்பட்டு இந்த பையனும் இன்னைக்கு நடுத்தர நிக்கிறான். இவனையும் மனித நேயத்தோட ஒரு தாய் சித்தின்னு ஒருத்தி காப்பாத்துறாள. அப்ப அந்த சித்தியின் உருவத்தில் மட்டும்தான் தெய்வம் இருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி தான் வாழ வேணும்னு சொன்னது போயிச்சது தமிழ் மண். அந்த தமிழ் மண்ணில் நிலைமையா இந்த
தமிழரசனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஒரு ஒளி விளக்க ஏற்ற வேண்டும் என்று சன் டிவியுடைய அரட்டையரங்கமும் SRM பல்கலைக்கழகம் சேர்ந்து இந்த 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. சேலம் AVR சொர்ணமகால் இந்த 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. நன்றி, நன்றி சார். இறைவன் உங்களுக்கு எல்லாத்தையும். ரமேஷ் அவர்கள் 2000 ரூபாய். சிவகாசி ராஜலிங்கம் அவர்கள் 2000 ரூபாய். மொத்தம் 29,000 ரூபாய் இந்த தமிழரசனுடைய வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்ற இருக்கிறது. ऊपर वाला हमें जो इतना चाहता है उसे कोई नहीं रोक सकता, और जब ऊपर वाला हमें जो नहीं देना चाहता हो तो हमें किसी से भी नहीं मिल सकता. இப்படி ஹிந்தி மொழியில அழகா ஒரு கருத்து சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இது ஆரம்பத்திலே அழகா தமிழ்ல சொல்லியிருக்கலாமே. தேசிய மொழிக்கு மரியாதை கொடுத்து சார், அப்படி இறைவனா பார்த்து கொடுத்தது தானே சார் நல்ல நண்பன், நல்ல பெற்றோர், நல்ல ஆசிரியர், நல்ல தேசம் எல்லாமே. இப்படி ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கொடுத்த அந்த இறைவனை எப்படி சார் மறக்கிறது? அதனால தான் சொல்றேன், எதை மறந்தாலும் இறைவனை எப்படி மறக்க முடியும் சார்? இன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்குறேன். அப்ப அந்த பஸ்ல படியில நின்றுகிட்டு இருந்த ஒரு முதியவர் அப்படி படியில தவறி விழுக போனாரு. விழுந்திருந்தா அந்த டயர்ல மாட்டிருப்பாரு. கையை கொடுத்து பிடிச்சி தூக்கிட்டேன். என்னோட கையை பிடிச்சி எழுந்து நின்றுட்டு 2 பேருமே முன்ன பின்ன பார்த்துக்கிட்டது இல்லை. ஆனா அவர் சொன்னார் சார் ஒரு வார்த்தை, அப்படியே என்னோட கண் கலங்கிருச்சு. ரொம்ப நன்றி தம்பி, எங்கிருந்தோ வந்து தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்தின அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு சார், இந்த காலகட்டத்தில் ஆபத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு எந்த ஒரு மனுஷன் போய் உதவுறானோ அவன் கண்ணுக்கு அந்த தெய்வமே வந்து உதவி செய்யற மாதிரி தான் தெரியுது சார். இன்று 3 மதங்களுடைய புனிதத்துவத்தை, மகத்துவத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய புனித நூல்கள்ல இறைவனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? முதலாவதா இஸ்லாமியர்களது புனித நூலான திருமறை திருக்குர்ஆன்ல அழகா ஒரு அரபு வாசகம் சொல்லியிருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை இறைவன் அல்லாஹுவை தவிர, அவரது இறுதி தூதராக நபிகள் நாயகம் இந்த உலகிற்கு வந்து வாழ்ந்து சென்றுள்ளார் அப்படின்னு இருக்கு. அதே போல இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையில அழகா ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றாங்க. அகம் பிரம்மாஸ்மி தெய்வம் மான்ஷரூமேனா. இதுக்கு என்ன அர்த்தம்? தெய்வம் தெய்வ ரூபத்திலே இந்த உலகத்துக்கு வந்து உதவுங்களா? நிச்சயம் இல்லை, மனிதர்கள் ரூபத்திலையும் வரும் அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம். சரி, கிறிஸ்தவர்களது தேவாகமமாக உள்ள புனிதமான பைபிள்ல யோவான் அத்தியாயம் 1வது வசனத்திலே இருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் இந்த உலகம் உண்டாக அப்படிங்கிறது ஒரு வார்த்தையா இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு. இறுதியில் அந்த தேவனாகவே, அந்த வார்த்தையாகவே இயேசுவை பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னா அங்க இருக்கு சார் இறைவன். அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் இறைவனை எப்படி மறக்க முடியும்? ஐயா, எதை மறந்தாலும் பெத்தவங்களை மறக்க கூடாதுன்னு சொல்ல வந்திருக்கேன் ஐயா. நான் அழுது என்னோட பெத்தவங்களை மறக்க கூடாதுன்னு சொல்ற. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? அதனாலதான் பெத்தவங்களை மறக்க கூடாதுன்னு இன்னைக்கு சொல்றேன். உனக்கு ஒரு அழகான பொண்டாட்டி வந்து அவ என்னங்க என்னங்க அந்த முந்தான முடிச்சு போட்ட பிறகு அது அங்க ஸ்டார்ட் ஆகும் தலையண மந்திரம். அப்புறமா நீ ஆயிடுவ எந்திரம். அப்புறமா உனக்கு பேச்சுல இருக்குமா சுதந்திரம்? ஐயா, நான் அழுது எங்க அம்மா சிரிச்ச ஒரே நாள் என்னோட பிறந்த நாள்யா. ஐயா, எங்க குப்பைக்கப்படுத்தா வயிற்றுல இருக்கக்கூடிய கரு களைஞ்சிருமோன்னு சொல்லி பல இரவுகள்ல குத்த வச்சே உட்கார்ந்து இருந்து காத்துக்கிட்டு இருந்த இரவு சூரியன்யா என்னோட அம்மா. ஐயா, பெற்றோர் பெற்றோர்னு யாரையா சொல்லுவோம்? ஆடு மாடு கூட தான் குழந்தை பெக்குது, நாய் நெறி கூட தான் குட்டி போடுது. நம்மளை பெத்து ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல நிப்பாட்டுறவங்கள ஐயா பெற்றோர்னு சொல்ல முடியும். பெற்றோர்னா எதை வச்சு சொன்னாங்க தெரியுமா? உன்னை 10 மாசம் வயித்துல வச்சு சுமந்து ரத்தத்தை பாலா கொடுத்து 10 மாசமும் சுமையை இறக்கி வைக்க முடியாம ஒரு 10 கிலோ அரிசியை வச்சா கூட தலையில தூக்கி வச்சா எப்படா இறக்கி வைப்போம்னு இறக்கி வச்சுட்டு போற இந்த உலகத்துல எப்படி படுத்தா நமக்கு வலிச்சாலும் வயிற்றுல இருக்கிற என் பிள்ளைக்கு வலிக்க கூடாதுன்னு ஒவ்வொரு மாசமும் 10 மாசமும் வயிற்றுல சுமந்து தன்னுடைய ரத்தத்தெல்லாம் பாலா கொடுத்துட்டு அத்தனை வலியும் சுமந்துட்டு அந்த குழந்தை பிறக்குள்ள அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தோன்னே அந்த சத்தத்தை பார்த்துட்டு இந்த சத்தத்துல தான் நான் இந்த சுமையை மீறி சந்தோஷம் பெற்றோர்னு பெறால அவதான் பெற்றோர்.
தான் பசிச்சாலும் பரவாயில்ல, தான் பிள்ளைக்கு பசிக்க கூடாதுன்னு தான் பிள்ளைக்கு ஊட்டி பார்த்து, தான் பிள்ளைய வளர்த்து பார்த்து, தான் படிக்காட்டாலும் பரவாயில்ல, தான் பிள்ளை நல்லா படிக்கணும்னு படிப்பை ஊட்டி பார்த்து, அவன் ஆளாக்கி பார்த்து, சீராக்கி பார்த்து, தான் பார்க்காத திருவிழாவை கூட தான் புள்ள பார்க்கட்டும் தோல் மேல தூக்கி காட்டுறான, அதுல எல்லாம் ஒரு சந்தோஷத்தை பெற்றோர் இருக்கான, அவன் தான் பெற்றோர். கண்டிப்பாயா ஐயா. தாய்க்கு அன்புன்னு சொல்றாங்க ஐயா. தாய்க்கு மட்டும் வந்துடுறது இல்லையா அன்பு, தந்தைக்கும் இருக்குயா அன்பு. அது என்ன தெரியுங்களாயா? மீசைக்குள்ள துடிக்கக்கூடிய உதடியா. அப்படிப்பட்ட என்னுடைய பெற்றோரை எப்படியா என்னால மறக்க முடியும்? ஐயா, கவிஞர் ஒருத்தர் அழகா சொல்லுவார், கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்றது தப்பு. நான் கடவுளை பார்த்துருக்கேன், ஒரு தடவை இல்லை பல தடவை பார்த்துருக்கேன். நான் கோயில்ல பார்க்கல, குன்றுல பார்க்கல, மலையில பார்க்கல. நான் பார்த்த சாமிக்கு 10 கை 10 காலு 10 தலையெல்லாம் கிடையாது. என்ன போலவே மனுஷ உருவுல பார்த்தேன். அது யாரு தெரியுமா? என்ன வளர்த்து ஆளாக்குன பெற்றோர் சொல்லி பாடுறான்யா. அப்படிப்பட்ட பெற்றோரை எதை மறந்தாலும் மறக்கலாமாங்களாயா? 1980 எங்க அப்பா மதுரைக்கு வந்தாரியா. அப்ப சம்பளம் ஒரு நாளைக்கு ₹1 ஆபீஸ் பாயா வேலை பார்த்தாங்கய்யா. 1992 கல்யாணமும் ஆயிருச்சு. ரொம்ப கஷ்டமான நிலைமை. அதோட 2 ஆண் பிள்ளைகளை பெற்றுட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்க்கணுமேனு ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்க. அந்த கஷ்டத்திலையும் என்ன பண்றாரு, வளர்க்கும் போது எங்க அப்பா வேலை பார்க்குற மேல்நிலை பள்ளியிலேயே என்னையும் படிக்க வைக்க ஆசைப்படுறாரு. நான் 2வது சேர்ந்துட்டேன் அந்த ஸ்கூல்ல. நான் 2வது படிச்சு 12வது முடிக்கிற வரை ஒரு எய்ம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருல அம்புரோஸ் அண்ணன், அவர் பையன் மில்டனு அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்காம போயிருமோன்னு ஒரு பயம் எனக்கு. என்ன அம்புரோஸோட பையன் மில்டன்னு சொன்னவங்க வாயால இந்த மில்டனோட அப்பா அம்புரோஸ்ன்னு சொல்ல வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. 6வது படிக்கும் போது அப்துல் கலாம் ஐயா அளவுக்கு எனக்கு விண்வெளியிலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த வயசுல எனக்கு என்ன தெரியும், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடா போகணும்னு ஆசை வந்துச்சு. ஐயா 6ஆம் வகுப்பு படிக்கும்போது மேடை ஏற ஆரம்பிச்சேன் ஐயா. வரிசையா அடிச்சு 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 தமிழ்நாட்டில் தலை சிறந்த பேச்சாளரா முதல் பரிசு வாங்கி என்னோட பள்ளியில சாதனை மாணவனுக்கு பாராட்டு விழான்னு ஒரு விழா எடுத்தாங்க. அப்ப இதே மதுரை மாவட்டத்தில் முக்கிய புள்ளி ஒருத்தர் சிறப்பு விருந்தினரா கூப்பிடுறாங்க. அந்த சிறப்பு விருந்தினர் என்கிட்ட சொல்றாரு, தம்பி உன் பேரு மில்டன், உங்க அப்பா யாருப்பான்னு என்கிட்ட கேட்டார். ஐயா இதே ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறாங்க அம்புரோஸ் அப்படின்னு நான் சொன்னேன். மில்டனோட அப்பா அம்புரோஸ் மேடைக்கு வரவும்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு பொன்னாட போத்தி அந்த மேடையில கௌரவிச்சாங்கயா. அப்படிப்பட்ட அப்பா என்ன இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்ததுக்கு காரணம் எங்க அப்பான்றத நான் நெகிழ்ச்சியோட அந்த இடத்துல சொன்னையா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் எதை மறந்தாலும் மறக்க முடியாதுயா.